சோழ நாட்டோட ராஜா அவருடைய அரண்மனை சபையில உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரை சுத்தி மகா மந்திரி, காவலர்கள், சில பேர் அதிகாரிகள் அவங்கவங்க இடத்துல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜாவான விக்ரமன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருந்தாரு. அதிகாரிகள் ஏதோ பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ராஜா அவங்கள பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. மகா மந்திரியும் ராஜா கிட்ட பேசுறதா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்தாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அப்போ திடீர்னு மகாராஜா அவருடைய அரியணையிலிருந்து எழுந்திருச்சு அங்கிருந்து வெளியே போனாரு. அப்போ மகா மந்திரியும் மகாராஜா பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்படி மகாராஜா நடந்துகிட்டே போய் ஒரு ஆத்தங்கரையில தான் நின்னாரு. மகா மந்திரியும் மகாராஜா பின்னாடியே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. மகா மந்திரி, கரையில் இருக்கிற அந்த படகை தண்ணிக்கு இழுங்க. உத்தரவு பிரபு. காவலர்களே, படகை தண்ணிக்கு இழுங்க. என்ன மந்திரி, உங்களுக்கு காது கேட்கலையா? நான் சொன்னது உங்களை, காவலர்களை இல்லை. மன்னிச்சிடுங்க ராஜா, நானே போறேன். அப்போ மகா மந்திரி போய் மண்ணல்ல நின்னுகிட்டு இருந்த அந்த படகை தண்ணிக்குள்ள இழுக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணாரு. ஆனா மகா மந்திரி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இழுத்தாலும் சரி, அந்த படகு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அதுக்கப்புறமா மகாராஜா காவலர்கள் ஒவ்வொருத்தங்களா போய் அந்த படகு தண்ணிக்குள்ள இழுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ காவலர்கள் ஒவ்வொருத்தங்களா போய் அந்த படக தண்ணியில இழுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அவங்களால முடியல. மகா மந்திரி, உங்களை படகை இழுக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மக்களோட குறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மாறு வேடத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஆற்றுக்கிட்ட வந்தேன். அப்போ ஒரு வயசானவர் தனியாக இந்த படகை தண்ணிக்குள்ளே இழுக்கிறத நான் பார்த்தேன். அந்த வயசுலையும் அவர் கஷ்டப்பட்டு இதை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காரு. அது என்ன கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் காவலர்களை அனுப்பி வச்சேன். ஆனால் அதுக்குள்ள அந்த வயசானவர் இறந்துட்டாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க ராஜா? அவருக்கு உதவி செய்யலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ள அவரோட உயிர் போயிடுச்சு. அவரை மாதிரியே நம்ம ராஜ்யத்தில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ராஜ்யத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நீங்கள் என்கிட்ட கூட்டிக்கிட்டு வாங்க. சரிங்க ராஜா. அதுக்கப்புறமா மகாராஜா அங்கிருந்து அவருடைய அரண்மனை கோட்டைக்கு போயிட்டாரு. ராஜ்யத்துல செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரியாரும் ராஜபவனத்துக்கு வந்தாரு. மகாராஜா சொன்ன வேலைய காவலர்கள்கிட்ட ஒப்படைச்சு நம்ம ராஜ்யத்துல ரொம்ப யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ராஜ்யத்திலேயே ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மகா மந்திரியும் ஆர்வமா இருந்தாரு. அப்போ 2 காவலர்கள் மந்திரியார் கொடுத்த வேலைய செய்யறதுக்காக நகரத்துக்குள்ள கிளம்புனாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் காவடியில தண்ணி தூக்கிட்டு போறத அவங்க பார்த்தாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அவன் பக்கத்துல போனாங்க. ஏயா தினமும் தண்ணியை இப்படி கஷ்டப்பட்டு தான் சுமந்துக்கிட்டு போறியா நீ? நான் எங்கெங்க கஷ்டப்படுறேன்? என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதையே கஷ்டம்னு சொல்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க, அப்போ தெரியும். அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போகும்போது ரொம்பவும் சோர்வடைஞ்சிட்டாங்க. ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில நின்னாங்க. அப்ப அங்க ஒரு ஆளு மரத்தை வெட்டி அத கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வண்டியில வச்சுக்கிட்டு இருந்தான். அது ரொம்ப பாரமா இருந்தாலும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சுமந்துக்கிட்டே வண்டியில கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்பா இவ்வளோ கஷ்டமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சுலபமாக இருக்கிற வேலை ஏதாவது பண்ண வேண்டியது தானே? இப்படி கூட வேலை பார்க்கலன்னா வயிற்று பழப்புக்கு என்னங்க பண்ணுவேன்? இது ராஜாவோட அரண்மனைக்கு போகிற கட்டைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நானும் என் குடும்பமும் 3 வேளை வயிறார சாப்பிட்றோம். உண்மையான கஷ்டம் எது தெரியுமா? எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது. நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஊதியமும் கிடைக்கும். அது கேட்டு காவலர்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவன் செய்யறது கஷ்டமான வேலைதான், ஆனாலும் அது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்றானே அப்படின்னு அவங்க ரொம்பவே குழப்பமடைஞ்சாங்க.
கொஞ்ச நேரம் அங்கேயே ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப கொஞ்சம் முன்னாடி போனப்போ கர்ப்பமா இருந்தவங்க ஒருத்தங்க வயல்ல இறங்கி வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. அப்படி இல்லனா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்திலயும் அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு காவலர்கள் யோசிச்சாங்க. வாடா போய் அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கேட்கலாம். டேய், இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா எந்த கஷ்டமும் படலைன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம மறுபடியும் ஊரெல்லாம் சுற்றணும். வீட்டுக்கு போய் 4 நாள் ஆச்சு. மந்திரி கிட்ட போய் ஒரு கர்ப்பிணி கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ சொல்கிறதும் உண்மைதான், வா போகலாம். அப்படி காவலர்கள் 2 பேருமே அங்கிருந்து மறுபடியும் அரண்மனைக்கு போய் மந்திரி கிட்ட நடந்ததை சொல்லி ஒரு கர்ப்பிணி வயல்ல வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மகா மந்திரியும் அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு உடனே போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ காவலர்கள் உடனே போய் குதிரை வண்டியில அவங்கள அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ராஜாவோட சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா மகா மந்திரி நேரா அவங்கள மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போனாரு. மகாராஜா, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவங்க கர்ப்பமாக இருந்தாலும் வயலில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அம்மா, உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு வந்த கஷ்டம்தான் என்ன? கர்ப்பமாக இருந்தும் கூட ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் அதை கொடுக்குறேன். மகாராஜா, என் பேரு ஜானகி. ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்க காவலர்கள் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுதாம்மா, கர்ப்பமா இருக்கும்போதும் கூட வேலை செய்யற நிலைமையில இருக்கீனா அது கஷ்டம்தானே. அப்போ ஜானகி எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. அவளுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. எதுக்கும் நீ பயப்படாதம்மா. மகாராஜா கிட்ட உண்மையை சொல்ல நீ தயங்காத. உண்மையிலேயே உன் கஷ்டம்தான் என்ன? நீங்க மகாராஜாவா இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு மகாராஜா. அப்படி அவங்க சொன்னதை கேட்டு மகாராஜா ஆச்சரியப்பட்டாரு. மகா மந்திரிக்கும் அவங்க சொன்னது கேட்டு கோவம் வந்துச்சு. உடனே காவலர்களை வர சொன்னாரு. ஆனா மகாராஜா அவங்கள கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் மகாராஜாவா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? நீங்க மகாராஜாவா இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. மக்களோட நல்லதுக்காக நீங்க ஒவ்வொரு நொடியும் உழைக்கிறீங்களா, அதை பார்த்துதான் கஷ்டமா இருக்கு. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்துதான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் கர்ப்பமா இருந்தாலும் எதுக்கு வேலை செய்யறேன்னு நீங்க என்ன கேட்டீங்கல்ல. உங்க மனைவி மகாராணி யாரும் கர்ப்பமா இருக்கிற அந்த நேரத்துல நீங்க யுத்தத்துக்கு போக வேண்டி வந்தப்போ யுத்தம் செய்யற சேனைக்கு தேவையான சாப்பாட அவங்களே பக்கத்துல இருந்து சமைச்சு கொடுத்து அனுப்புனாங்களே, அது எதுக்கு? மக்களை பொறுப்பா பார்த்துக்க வேண்டியது அவங்க கடமை இல்லையா? அதே மாதிரி என் குடும்ப பொறுப்பையும் சுமந்துக்கிட்டு தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ராஜா. மக்கள் எல்லாரும் பொறுப்பா வேலை செஞ்சாதான் நம்ம ராஜ்யம் நல்லா இருக்கும்னு நீங்க ஒரு நாள் சொல்லிருக்கீங்க. உங்க வார்த்தைகள் எப்பவுமே என் ஞாபகத்துல இருக்கும். ஆனா நான் இப்போ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல. உங்கள மாதிரி மக்களுக்காக இப்படி யோசிக்கிற ராஜா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஆனா நீங்க கேக்குறதுனால சொல்றேன். நான் படுற கஷ்டம் என்னன்னா, முதல் குழந்தைய நான் பெத்து எடுக்கும்போது நிறைய வலிய அனுபவிச்சேன். ஆனா அந்த குழந்தைய கையில தூக்கி பார்த்த உடனே நான் பட்ட வலி கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போச்சு. நான் அப்போ ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். அவங்க அப்படி சொன்னதை கேட்டு மகாராஜா மட்டும் இல்ல, மகா மந்திரி காவலர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மகாராஜா அவங்கள சகோதரியா நினைச்சு அவங்களுக்காகவும் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காகவும் பரிசு கொடுத்து அனுப்பி வச்சாரு. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நம்ம ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் நல்லாவே உழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மகாராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வேலையில பெரிய வேலை சின்ன வேலைன்னு எதுவுமே இருக்காது. செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு ஊர்ல ருத்ரையா அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் நல்லவன். அவன் ஒரு அப்பாவையும் கூட. அவனுக்கு ஒரு இனிப்பு கடை இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாருமே ருத்ரையா கிட்ட வந்துதான் இனிப்பு வாங்கிட்டு போவாங்க. ஊர்ல என்னதான் விசேஷம் நடந்தாலும் ருத்ரையா செஞ்ச அந்த இனிப்புகள் அங்க கண்டிப்பா இருக்கும். ருத்ரையா அவனுடைய அம்மாவோட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய அம்மா பேரு காந்தம்மா. காந்தம்மா அவங்க பிள்ளைக்கு
ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ருத்ரையா காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு தயாராகி அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பெருமாளுக்கு பூஜைய செய்வான். அதுக்கப்புறமா தான் அவனுடைய கடைக்கு போவான். அவனுடைய கடை முழுக்க சுத்தம் செய்வான். அதுக்கப்புறமா தான் இனிப்புகளை அவன் தயார் செய்யவே ஆரம்பிப்பான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவன் செய்யற இனிப்புகளை வாங்குறதுக்காக ஊஜனங்க எல்லாருமே அவனுடைய கடைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி ருத்ரையோட வியாபாரம் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காந்தம்மா வீட்ல ருத்ரையாவுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ருத்ரையாவோட கடைக்கு வந்தாங்க. காந்தம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ருத்ரையாவுக்கு பசியே வந்துச்சு. உடனே போய் அவன் கைய கழுவிட்டு வந்தான். அதுக்குள்ள காந்தம்மா அவங்க தயார் பண்ண எல்லா உணவுகளையும் ஒரு வாழை இலையில போட்டு வச்சாங்க. ருத்ரையாவும் ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய மெதுவா தான் புள்ளகிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏப்பா ருத்ரையா, இன்னும் எத்தனை நாளுக்குன்னு இப்படி தனியா இருக்க போற? இப்பவாவது கல்யாணம் பண்ணிக்கோப்பா. எப்படியும் உன் வியாபாரம் நல்லபடியா தானே நடக்குது. எப்படியும் ஊர்ல ஒரு நல்ல பேரையும் நீ சம்பாதிச்சு வச்சிருக்க. இனி கல்யாணம் பண்றது மட்டும் தானே மிச்சம் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நாம இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாம்ல. அட, எனக்கு வயசாயிடுச்சுடா. ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்சு உனக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் என்னால வர முடியலடா. அதே உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தானா எல்லாத்தையுமே அவளே பாத்துப்பா இல்ல. அப்படி காந்தம்மா அடம் பிடிச்சதுனால ருத்ரையாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். காந்தம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். காந்தம்மாவோட அண்ணா அண்ணி 2 பேரும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா. காந்தம்மா அவங்க அண்ணன் பொண்ணான கிரிஜாவ ஒரு ஆசிரமத்துல சேர்த்து அவளை இதுவரைக்கும் நல்லபடியாவே படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப காந்தம்மாவோட அண்ணன் பொண்ணு பெரிய பொண்ணா ஆயிருந்தா. அவ பார்க்க கொஞ்சம் குண்டா இருந்தா. அந்த வயசுக்கு அவள குண்டு ரொம்பவே அதிகம்தான். ஒரு நாள் காந்தம்மா அந்த அனாதாசிரமத்துக்கு போய் அவங்களுடைய மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அன்னையில இருந்து கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க ருத்ரையா கிட்ட போராடிக்கிட்டு இருந்தாங்க. உண்மை சொல்லணும்னா ருத்ரையாவுக்கு கிரிஜாவை சுத்தமா பிடிக்கல. அவ ரொம்ப குண்டா இருக்கா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பெத்த தாய கஷ்டப்படுத்த முடியாம அவன் கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் கிரிஜாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ருத்ரையாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப பசிக்குது. காலையில டிபன் சாப்பிட்டே 2 மணி நேரம் ஆச்சு. நான் இப்போ சாப்பிட்டாகணும், இல்லனா என் கதை அவ்வளவுதான். அப்படி கிரிஜா ருத்ரையாவ கூட கண்டுக்காம உடனே சாப்பிடுறதுக்கு போயிட்டா. அங்க அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே ஒரு வாழை இலையில அவளே போட்டுக்கிட்டு அந்த சுவையான சாப்பாட ரசிச்சு ருசிச்சு அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அம்மா கட்டாயப்படுத்துறதுனால ருத்ரையாவும் கிரிஜா பக்கத்துல போய் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா ருத்ரையாவுக்கு கிரிஜா மேல ஒரு வெறுப்பு தான் இருந்துச்சு. அப்படி அவங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஐயோ, நான் ரொம்பவும் சோர்வடைஞ்சிட்டேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படி சொல்லி கிரிஜாவும் போய் படுத்து தூங்கிட்டான். இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. கிரிஜாவுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு பிடிச்ச பலகாரங்களை அவ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. எப்பவுமே சமையல் அறையில தான் இருப்பா. ஒரு நாள் கிரிஜா ருத்ரையாவுக்காக முதல் தடவையா சமையல் செஞ்சா. அப்படி அவ சமைச்ச அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ருத்ரையாவோட இனிப்பு கடைக்கு போனா. கிரிஜா ருத்ரையாவுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தா. ருத்ரையாவும் கிரிஜா சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் கிரிஜா அவன் செஞ்சு வச்ச இனிப்ப பாத்துக்கிட்டே இருந்தா. அடடா, நீங்க செஞ்ச இந்த இனிப்பு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குங்க. நான் இத கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கிரிஜா இனிப்பு கடைக்குள்ள போனா. அங்க அவளுக்கு பிடிச்ச இனிப்ப ஒவ்வொன்னா சாப்பிட ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல இந்த பக்கம் ருத்ரையா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா கிரிஜா ஒன்னொன்னா சாப்பிடுறேன்னு சொல்லி எல்லா இனிப்பையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டா. இனிப்பு ரொம்ப சுவையா இருந்ததா? என்னால நிப்பாட்டவே முடியல. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, இனிப்பு ரொம்ப சுவையா இருந்துச்சு. அப்படி கிரிஜா சொன்னதை கேட்ட ருத்ரையாவுக்கு அழுணுமா சிரிக்கணுமா அப்படின்னே தெரியல.
அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. இனிமே சாப்பாடு எடுத்துக்கிட்டு கடைக்கெல்லாம் நீ வந்துடாத. நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். அப்படி அன்னையிலிருந்து ருத்ரையா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டு வந்துகிட்டு இருந்தான். ருத்ரையாவ அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் காந்தம்மா வீட்ல ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக தோட்டத்துல இருக்கிற பூக்களை பறிச்சுட்டு வா அப்படின்னு மருமக கிட்ட சொன்னாங்க. கிரிஜா பூக்களை பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போனான். தோட்டத்துல பூத்திருந்த பூக்களை எல்லாமே பறிச்சா. ஆனா பூ பறிக்கிறதா சொல்லி மொத்தமா செடியே பிடுங்கி எடுத்துட்டான். அட, என்னடி இது? நான் உன்னை பூவை மட்டும் தானே பறிச்சுட்டு வர சொன்னேன். நீ மொத்த செடியையும் இப்படி புடுங்கி போட்டுட்டியே. வேணாமா, இனிமே உன்னை தோட்டத்துக்கே அனுப்ப மாட்டேன். நீ பறிச்ச வரைக்கும் போது கூடு. அப்படி கிரிஜா செய்யற வேலைகள் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே கிரிஜாவை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஊஜனுங்க எல்லாரும் கிண்டல் பண்றதுனால ருத்ரையாவுக்கு கோபம் அதிகமாச்சு. அதனாலேயே ருத்ரையா கிரிஜா கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டான். பாவம், கிரிஜா ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பிச்சா. அட, நான் என்னதான் தப்பு பண்ண? நான் என்ன மாதிரி இருக்கேன், யாரையும் ஒரு வார்த்தையே சொல்றதில்ல. ஆனா எல்லாரும் என்ன எதுக்காக வெறுக்கிறாங்க? குண்டா இருக்கிறது என்னுடைய தப்பா அப்படின்னு கிரிஜா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதே ஊர்ல மல்லையா அப்படிங்கிற ஒரு ஆளு இருந்தாரு. அவன் ஊர்ல இருக்கிற கடைகளை எல்லாம் தாக்கி அவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் அப்படினாலே ஊஜனங்க எல்லாருக்குமே ரொம்ப பயம். எப்போ எந்த கடைக்குள்ள வந்து என்னத்தை எடுத்துட்டு போவானோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த மல்லையாவோட பார்வை நம்ம ருத்ரையாவோட இனிப்பு கடை மேல விழுந்துச்சு. மல்லையா ருத்ரையாவோட கடைக்கு போனான். அங்க இருந்த ருத்ரையாவ கத்திய காட்டி அவன் மிரட்டினான். இன்னொரு பக்கம் வீட்ல கிரிஜா இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த நேரத்துக்கெல்லாம் சாப்பிட வீட்டுக்கு வரவரு இன்னைக்கு இன்னும் ஏன் வரல? சரி பரவாயில்ல, ஒரு தடவை கடைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிரிஜா அங்கிருந்து கடைக்கு போனா. அப்போ மல்லையா ருத்ரையாவ அடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்தான். அத பார்த்ததுமே கிரிஜாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. கிரிஜா உடனே அந்த மல்லையா முன்னாடி போய் நின்னா. கைய நல்லா முறுக்கி ஒரு குத்து குத்துனா. அதுக்கப்புறமா மல்லையாவை போட்டு பயங்கரமா அவ அடிக்க ஆரம்பிச்சா. அப்போ அந்த மல்லையா கிரிஜாவை பார்த்து அங்கிருந்து ஓடியே போயிட்டான். ருத்ரையா கிரிஜா செஞ்சதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஊஜனங்க எல்லாரும் முதல்ல கிரிஜா செஞ்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் கூட அதுக்கப்புறமா கிரிஜாவோட தைரியத்தை மனசார பாராட்டினாங்க. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்ததுனால தனியாதான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான் என்னுடைய வலியை குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டதுனாலதான் இப்படி குண்டாயிட்டேன். நீங்க எல்லாரும் என் உருவத்தை பார்த்து என்ன கிண்டல் பண்ணீங்களே ஒழிய என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. அப்படியே கிரிஜா சொன்னது கேட்டு எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அந்த நொடியில இருந்து அந்த ஊஜனங்க எல்லாருமே கிரிஜாவை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ருத்ரையாவும் கிரிஜாவை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தவங்களோட உருவம் எப்படி இருக்குன்னு நாம பார்க்க கூடாது, அவங்க மனசு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும்.